ஒன்னும் சொல்ல தங்கமான மனுஷன். அப்படி தனியா கூப்பிட்டார். ஒரு லைன் சொன்னாருங்க, மகனே நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், உனக்கு படிப்பு வரல, காசு தர வேணா பொட்டிக்கடை போட்டு பொழைச்சுக்கோனாரு. அவர் அதை சொல்லலைன்னா நான் அந்த திட்டத்தில் தான் இருந்தேன். அவர் சொன்ன பிறகு டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மீன்னு கையில் இருந்த காசுலாம் உருவி எடுத்துட்டு போய் சென்னைக்கு மிக அருகில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்துட்டேன். இன்ஜினியரிங்கிறது ஒன்றும் கிடையாது, நான் பேசுகிறேன் இந்த ஒலி வாங்கி இதுக்குள்ளார ஐசின்னு ஒரு காம்போனன்ட் இருக்கு, இப்ப வரைக்கும் ஜெர்மனியில இருந்து தான் வருது. ஏன்னா அதை கண்டுபிடித்தது ஜெர்மானிய இன்ஜினியர்கள். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, தூரத்தில் இருக்கிற மக்களுக்கு அங்க ஒரு எல்இடி திரை வச்சிருக்காங்க, அதில் நான் தோன்றிக் கொண்டிருக்கிறேன். இந்த எல்இடி திரையில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் எல்லாமே சைனால இருந்து தான் இறக்குமதி செய்யறோம். ஏன்னா அதை கண்டுபிடித்தது அங்க இருக்கக்கூடிய இன்ஜினியர்கள். ஒரு பொறியியல் கல்லூரியில் ஒரு மாணவன் சேர்ந்த 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு எதையாவது கண்டுபிடிப்பான், இனோவேட்டர், அவர் தான் இன்ஜினியர். நான் காலேஜ் சேர்ந்த 3வது நாளே உன்னை கண்டுபிடிச்சேன், கை தட்ட மாட்டீங்களா? காலேஜ் சேர்ந்த 3வது நாளே உன்னை கண்டுபிடிச்சேன். என்ன தெரியுமா? இந்த ஜென்மத்தில் என்னால் இன்ஜினியர் ஆக முடியாது கண்டுபிடிச்சிட்டேன். பெரிய பெரிய புக்கு எல்லாம் இங்கிலீஷ், எல்லாமே மேக்ஸ், சுத்தமா புரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. நான் காத்திருந்தேன், ராஜ்மோகன்னா யாருன்னு இந்த காலேஜுக்கு காட்டணும்டா அப்படின்னா காத்திருந்தேன். என்றாவது ஒரு நாள் வரும் நான் காத்திருந்தேன். அந்த நாள் வந்தது. அந்த நாளின் பேர் காலேஜ் கல்ச்சுரல்ஸ். பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, கவிதை போட்டின்னு தனித்திறமையை காட்டக்கூடிய களம். ஓடி போய் நான் பேச்சு போட்டியில பேர் கொடுத்தேன். 10 பேர் வந்திருப்பாங்க. நான் சத்தம் போட்டு பேசினா முதல் பரிசு வாங்கிடலான்னு. அன்னைக்குன்னு பார்த்தா 62 பேர் வந்திருந்தானுங்க. படிக்கிற பசங்க படிப்போட விட மாட்டானுங்க, பேச்சு போட்டிக்கு வருவானுங்க, கவிதை போட்டிக்கு வருவானுங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், நீங்க என்ன தலைப்பு கொடுத்தாலும் ஐ வில் டாக் அபௌட் ஐயா அப்துல் கலாம். அவனு வெயிட் பண்ண எனக்கு ஒரு டோக்கன் நம்பர் வந்தது 43. எனக்கு முன்னாடி 42 பேர் பேசினா, அன்னைக்குன்னு பார்த்து 42 பேரும் அப்துல் கலாம் பத்தியே பேசினானுங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, பரபரப்பு. பேச்சாளர் மேடை இப்படி உடனே அப்படி பேச மாட்டாங்க தெரியுமா? இங்க சில மாணவர்கள் இருந்தா சின்ன வயசுல வேற மாதிரி ட்ரெயின் இருப்பாங்க. மேல ஏறி அந்த கிளாஸ் ரூம்ல மொத்தமே ஒரு 50 பேர் தான் இருப்போம். மேல ஏறணும்னா தாமரை போல இருக்கக்கூடிய நடுவர் அவர்களின் கடிச்சு துப்பி முன்வரிசையில் இருக்கவங்களாம் முகத்தை தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க, குற்றாலம் பாடல்ல இருக்கிற மாதிரி. எனக்கு பயமா இருக்கும். இவெல்லாம் வீட்டுல சாப்பிடும் போது அம்மா கிட்ட ரசம் எப்படி கேட்பா, அம்மா அவர்களை ரசத்தை எடுத்து அந்த அம்மா ஊத்தி விட்டுரும் மூஞ்சில. ஏன் கத்துறான்னு தெரியல. நான் யோசிச்சேன், ஆஹா இதுதான் நமது கடைசி வாய்ப்பு, வித்தியாசமா எதையாவது பண்ணணும். என்ன பண்ணலாம்? எல்லோரும் மாதிரியும் பேசாம வித்தியாசமா பேசலாம், கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியை யோசிச்சேன். என்னுடைய டர்ன் வந்தது. நீ கண்ட மாமனிதர்னு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. வேகமா எனது சிந்தனைய கலாம்ல இருந்து காந்திக்கு மாத்திக்கிட்டேன். மேல ஏறினேன். எல்லாரும் மாதிரி ஆரம்பிக்காம ஒரு கதை மாதிரி ஆரம்பிச்சேன். ஒரு ஊரில் ரயில் ஓடி கொண்டு இருந்தது, இப்படி ஆரம்பிச்சேன். ஜட்ஜ் எல்லாம் நிமிர்ந்து பார்த்தாங்க, யார் இந்த லூசு? தம்பி இது பேச்சு போட்டிப்பா, பேசுவேன் சார், பேசு. ஒரு ஊரில் ரயில் ஓடி கொண்டிருந்தது. ரயில் ஓடிய ஊரின் பெயர் தென்னாப்பிரிக்கா. ரயிலுக்குள் இருந்தது இந்திய இளைஞன். அவர் கண்களில் கனவு இருந்தது, கைகளில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் இருந்தது. இருந்தபோதும் அவரது மேனி கொஞ்சம் கருப்பாக இருந்தது. அந்த ஒரே காரணத்தால் அவர் கழுத்தை பிடித்து கீழே தள்ளினார்கள். கீழே விழுந்த மனிதனின் பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த். நிறவெறிக்கு எதிராக எழுந்து நின்ற மனிதனின் பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த். காந்தியின் ஆரம்பிச்சேன். உடனே கைத்தட்டல். அந்த அரங்கமே அப்படி குலுங்குச்சு. கிரானலாஜிக்கல் ஆர்டர்ல கடகடன்னு சொல்லிக்கிட்டே வரேன். தில்லையாடி வள்ளிமையை சந்திக்கிறாரு. தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வராரு. பண்டிதர் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், அண்ணல் அம்பேத்கர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். சிலிர்த்து போய் பார்த்தாங்க. முடிவு பண்ணிட்டேன், முதல் பரிசு நமக்கு தான். கண் கலங்கி பார்க்கறாங்க. முடிவு பண்ணிட்டேன், முதல் பரிசு நமக்கு தான். முடிவுக்கு வரேன். அப்படிப்பட்ட உத்தமர் மகாத்மா காந்தி தியான மண்டபத்தின் வெளியே நடந்து வந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு எதிரிலே துப்பாக்கியை தூக்கி கொண்டு சட்டுன்னு எனக்கு கோட்சே பேரு மறந்து போச்சு. துப்பாக்கியை தூக்கி கொண்டு, கோட்சே வாயில வர மாட்டேங்குது. துப்பாக்கியை தூக்கி கொண்டு பின்னாடி இருந்த எச்ஓடி தம்பி சுடுடா சுடுடான்றாங்க. இப்படியே நிக்கிறேன் சார். துப்பாக்கியை தூக்கி கொண்டு நாம எதையாவது மறந்துட்டோம்னா லேசா கண்ண முடி யோசிப்போம். அப்பெல்லாம் பாவலா பண்றேன். ஒரு சைடு பிரெயின் சொல்லுது, டே கொன்னவன் பேரு கோல தான் ஸ்டார்ட் ஆகும். இன்னொரு சைடு பிரெயின் கேக்குது, டே கொன்னவன் பேரு கோல ஸ்டார்ட் ஆகும்னா கொன்னது கோவிந்த் சாமியா கோபால் சாமியா தெரியலையே. கோட்ஸே வாயில வரல. எவ்வளவு நேரம் இப்படியே நிக்கிறது, கை வலிக்குது, வேர்த்து கொட்டுது, கண்ணு கலங்குது. ஃபேனு கீழே நிக்கிறான, வேர்த்து கொட்டுது. எனது வாழ்க்கையின் கடைசி வாய்ப்பு நண்பர்களே, என்ன பண்ணுவீங்க? அங்கிருந்து இறங்கி 17 வயசு இளம் கன்று குட்டு 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 குட்டுன்னு ஓடுறேன். ஒரு டிப்ரெஷன். என் காலேஜ் பின்னாடி ஒரு பாழும் கிணறு இருக்கு. அந்த வயசுல ஒரு டிப்ரெஷன் எல்லாரும் எடுக்கிற முடிவு தான்.
குடு 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 குடுன்னு ஓடி போய் காலேஜ் பின்னாடி இருந்த அந்த பாழுங்கணத்தையும் தாண்டி போய் கேன்டீன்ல முட்டை பப்ஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளவு பெரிய சோகமோ, சாப்பிட்டா குறைஞ்சிரும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். இதுவும் போச்சா, என்ன பண்றதுன்னு. போட்டி முடிந்தது, முடிவுகள் அறிவித்தார்கள். ஸ்பீக்கரில் கேட்டுக்கொண்டிருந்தேன். வந்த நடுவர்கள் அருமையானவர்கள். மாணவர்கள் இப்படி பேசுனீங்க, மாணவிகள் பாருங்க எப்படி பேசுனாங்க, நியூஸ் பேப்பர் படிங்க எல்லாம் சொல்லி முடிவுக்கு வராங்க. எல்லோரும் நன்றாக பேசினாலும் முதலாம் ஆண்டு மாணவன் ராஜ்மோகன் ஒரு பையன் காந்தியை பத்தி வித்தியாசமா ஆரம்பிச்சு கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல ஒரு கதை போல காந்தியை அப்படியே வரிசை கிரமமா கடகட கடகடன்னு சொல்லிக்கிட்டே வந்து கடைசில காந்தி செத்த துக்கத்தை சொல்ல முடியாம அழுதுகிட்டே போனான் பாருங்க. அவனுக்கு தான் முதல் பரிசுட்டார். அதிர்ச்சியில பப்ஸ் அப்படியே முழுங்கி. நம்ம தொகுப்பாளர் அற்புதமான தமிழ்ல பேசுறாரு. இத மாதிரி தான் ஒரு அம்மா, ராஜ்மோகன் இங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும் கத்துறாங்க. இருமா நானே வாயை தொடச்சுக்கிட்டு இருக்கேன்னு ஓடி போய் மேலே ஏறி கை கொடுத்து அந்த நடுவர் அப்பவும் கேட்கிற, ஏன்பா அதான் பரிசு வாங்கிட்டு ஏன் முகம் ஒரு மாதிரி டல்லர்? நான் சொல்றேன் சார் தொண்டை அடைக்குது சார்ன்றேன். அதுக்கு அவர், ஏன்பா காந்தி அப்ப செத்த துக்கம் இன்னுமா தொண்டை அடைக்குதுன்னு. நண்பர்களே, ஆனா அந்த நொடியை நான் விவரிக்கிறேன் பாருங்க. எனது வாழ்நாளில் 17 வயது வரை கீழே இருந்து மேடையை பார்த்த ராஜ்மோகன், கீழே இருந்து மேடைக்காக கைத்தட்டிய ராஜ்மோகன், கீழே இருந்து மேலே இருப்பவர்களை பார்த்து வியந்த ராஜ்மோகன், வாழ்க்கையில் முதல் முறையாக பரிசளிப்பு மேடைக்கு மேலே ஏறி எனக்காக கைத்தட்டிய 100 பேரை கீழே பார்த்தபோது மீண்டும் பிறந்தேன், புதிதாய் பிறந்தேன். அந்த நொடி யோசிச்சேன், நம்ம என்ன வரல, இங்கிலீஷ் வரல, மேக்ஸ் வரல, தள்ளு, என்ன வரும்? தமிழ் வரும். எல்லா புத்தகத்தையும் தமிழில் தேடி படித்தேன். அப்பெல்லாம் புத்தக திருவிழா சென்னையில் காயிதே மில்லத் கல்லூரியில நடைபெறும். காயிதே மில்லத் கல்லூரியிலேயே தவமா கிடப்பேன். 5 ரூபாய் அனுமதி சீட்டை வாங்கிட்டு உள்ள போனோம்னா வெறும் 5 ரூபாய் செலவுல நீங்க திருவள்ளுவரை பார்க்க முடியும், கம்பரோட பேச முடியும், பாரதியோட விவாதம் பண்ண முடியும். பெரும் எழுத்தாளர்களா அங்க நடந்து போவாங்க. சுஜாதா நடந்து போவார். ஞானி ஒரு பானையில உண்டியல் மாதிரி வச்சு அதுல புத்தகங்களை போட்டுக்கிட்டு இருப்பாரு. ஜெயமோகன் நடந்து வருவாரு. எஸ் ராமகிருஷ்ணன் சுத்தி கூட்டமா இருக்கும். சாரு நிலையத்தை சுத்தி உட்கார்ந்து 10 பேர் மத்தியில அப்படியே ஜோக் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. பெரும் ஜாமவான்களை எல்லாம், பெரும் பெரும் மனிதர்கள் எல்லாம் வெறும் 5 ரூபாய் செலவில் தொட்டுவிடும் தூரத்தில் புத்தக திருவிழா கொண்டு வந்து நிறுத்திச்சு. அதை கெட்டிமா பிடிச்சுக்கிட்டேன். புத்தக திருவிழாவிலேயே பேச்சு போட்டி நடத்தினாங்க. முதல் பரிசு தெரியுமா? இப்போ இருக்கான்னு தெரியல. 5000 ரூபாய் மதிப்பிலான புத்தகங்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். நாங்க விடுவனா நானு? அப்பெல்லாம் ஒரு புக்கு 20 ரூபா தான். அந்த போட்டியிலும் பங்கெடுத்து 3 முறை சென்னை புத்தக கண்காட்சியில் சிறந்த பேச்சு மாணவருக்கான பரிசை வாங்கியவன் நான் பெருமையோடு சொல்றேன். ரெஸ்ட் சிஸ்டி விஜய் டிவில தொடர்ந்து பட்டிமன்றம் பேசுறேன், எல்லா தமிழ் சங்கத்திலையும் போய் பேசுறோம். ஆனா ஒரு விஷயம் சமீப காலத்துல யூடியூப்ல அதிகமா பேசிய பிறகு அந்த இடத்துல எனக்கு உயிர்மை நேயத்தை பத்தி ஒரு மாற்று சிந்தனை வந்தது. அதுதான் எனது பேச்சுக்கான கருப்பொருள். நான்